நைட்டியில் ஜிப்பு ஈஸியாக வைக்கலாம், சுடிதாரில் ஜிப்பு ஈஸியாக வைக்கலாம். இந்த மாதிரி ட்ரௌசரில் ஜிப்பு வைக்க யாருக்கெல்லாம் தெரியும்? ஸோ ஜிப்பு வைக்க தெரியாதவங்களுக்காக ஈஸியாக ஒரு வீடியோ ஒன்று பார்க்கலாம், எப்படி ட்ரௌசரில் ஜிப்பு வைக்கிறதுன்னு. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கிராஸ் லைன் எடுங்க. ஸ்ட்ரைட் லைன் வருது பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிவிடுங்க. ஸ்ட்ரைட் லைனில் மார்க் பண்ணிவிடுங்க, கேர்வில் மார்க் பண்ணக்கூடாது, கேர்வுக்கு முன்னாடி. ஸோ 2 சைடு மார்க் பண்ணி வச்சதுக்கப்புறம் ஜிப் எடுத்து ரைட் சைடு ஃபேஸிங் ரைட் சைடில் வைங்க. ஸோ ரைட் சைடு ஃபேஸிங் ரைட் சைடில் வச்சுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணுற ஸ்டிச்சு எது வரைக்கும்னா, நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, நாச் போட்டிருக்கோம் இல்லையா, அது வரைக்கும் ஸ்டிச் பண்ணிவிடுங்க. இப்போது நமக்கு 4.5 இன்ச்சு அகலத்தில் எந்த அளவுக்கு நம்ம மார்க் பண்ணியிருக்கோமோ அதே அளவை விட ஒரு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ராவில் துண்டு எடுத்துக்கோங்க. 4.5 இன்ச்சு அகலம், அதை 2ஆக மடித்து ஒரு ஸ்டிச் போட்டுட்டு ஜிப்பு மேலே வீடியோவில் எப்படி தெரியுதோ அதே மாதிரி வைங்க. ஏன் திருப்பி வச்சு தைக்கிறேன்னா, அப்போ தான் ஆல்ரெடி நம்ம ஜிப்பில் ஸ்டிச் பண்ண ஸ்டிச் அதில் இருக்கும். ஓகே, ஸோ ஜிப்பு கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ இனி ஒரு பீஸ் எடுங்க, அதில் 1.5 இன்ச்சு அகலம், நீளம் அஸ் யூஷுவல் நம்ம மார்க் பண்ணதை விட 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. இப்போ அதை ரைட் சைட் ஃபேஸிங் ரைட் சைடில் வச்சுட்டு ஒரு ஸ்டிச் போட்டு எது வரைக்கும் மார்க்கிங்கோ அது வரைக்கும் தான் தைக்கணும், டாப் ஸ்டிச் போட்டுடுங்க. ஓகே, ஸோ இப்போ அதை அப்படியே திருப்பிடுங்க. திருப்பி அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து அந்த ஜிப்பு மேலே க்ளோஸ் ஆகிற மாதிரி வச்சு பெல்பின் போடுங்க. ஏற்கனவே நம்ம ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு மேலே க்ளோஸ் ஆகிற மாதிரி வச்சு போடும்போது அந்த பெல்பின் ஏறுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பெல்பின் கரெக்டாக வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுங்கள், அதை அப்படியே திருப்புங்க. திருப்பும்போது ஏற்கனவே நம்ம இந்த 1.5 இன்ச்சு பீஸ் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு அடியில் தான் ஜிப்பு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த இடத்துல ஜிப்பு எங்கே கரெக்டாக தைக்கணும்னு நமக்கு தெரியும், அந்த இடத்துல தைச்சிடுங்க. ஸோ இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஜிப்பு வந்து நீட்டாக க்ளோஸ் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ தான் நம்ம அந்த யூ ஸ்டிச் இதில் போடணும். ஸோ யூ ஸ்டிச் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் கிராச் லைனை ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. ஸோ கிராச் லைன் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டிச் போட்டு ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த நாச் லைன், அங்கேருந்து கிராச் லைனை ஃபினிஷ் பண்ணுங்கள். டபுள் ஸ்டிச் போட்டுடுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஜிப்பை ஓப்பன் பண்ணி தான் நீங்கள் இந்த ஸ்டிச் போடணும். ஸோ அதுக்கு 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிடுங்க. இதுதான் நமக்கு வெளியே தெரிகிற அந்த யூ ஸ்டிச்சு. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜிப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு போடுங்க, இல்லாட்டி நீங்கள் உள்ளே இருக்கிற துணியோடு சேர்த்து வச்சு தைச்சிடுவீங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஓப்பனில் வச்சுட்டு அப்படியே பெண்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த ஃபினிஷிங்கில் வெளியே எடுத்துடாதீங்க. அந்த இடத்துல கட்டு போட்டுட்டு நம்ம ஆல்ரெடி கிராச் லைன் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல டாப் ஸ்டிச் மாதிரி போட்டு எடுத்துடுங்க. சூப்பராக ஃபினிஷிங்கில் வந்துடுச்சு பாருங்கள் ஜிப்பு. இது நீங்கள்